ஹாய் ஆல். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து மெக்கானிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகல், மெக்கானிக்ஸ் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், அப்புறம் சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரேம் அப்படின்னா என்ன எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ அது ரிலேட்டடா ஃபியூ ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், if f is equal to 2xy plus z square I vector plus x square j plus 2xz k, ஓகேங்களா? இவ்வளவுதான். ஷோ தட் it is conservative. Also calculate amount of work done. Amount of work done in moving a particle from 0, 1, 2 to 5 to 7. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு என்னதான் நம்மளுக்கு டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தாலும் நம்ம இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி வருதுன்னு சொல்லி ஜஸ்ட் அவுட்லைன் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம மல்டிபிள் சாய்ஸ் ஃபார்மேட்ல கொடுக்கல. இது எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம அதில் ஏதாவது ஆப்ஷன்ஸ் பிக் பண்ணிக்கலாம். இதில் ஒரு கொடுத்துருக்காங்க, ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோர்ஸ் வந்து கன்சர்வேட்டிவான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃபைன், இந்த ஃபோர்ஸ்னால ஒரு ஒர்க் நடக்கும் இல்லையா, அந்த ஒர்க் வந்து அந்த பார்ட்டிக்கல் வந்து 0, 1, 2 அப்படிங்கிற கோஆர்டினேட், இது 3 டைமென்ஷனல் சிஸ்டம் இது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு ஜஸ்ட் மினிட் கொஸ்டின்ல யா, ஸோ இது வந்து ஒரு 3 டைமென்ஷனல் கேஸ். ஸோ அதனால தான் நம்மளுக்கு ஐஜேகே அப்படின்னு வந்திருக்கு. அதனால வந்து நம்ம 3 கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருக்காங்க. 0, 1, 2லேருந்து 5 to 7 வரையும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த ஃபோர்ஸ் வந்து கன்சர்வேட்டிவான்னு கண்டுபிடிக்கணும். தென் கால்குலேட் ஒர்க் டன். ஸோ நம்ம கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்க்கு கண்டிஷன் என்ன? டெல் கிராஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? அப்போ ஐ ஜே கே, இதுக்கு வந்து என்ன வரும்? டோ பை டோ எக்ஸ், டோ பை டோ ஒய், டோ பை டோ இசட். ஏன்னா நம்மளுக்கு டெல் இஸ் நத்திங் பட் டெல் இஸ் ஈக்குவல் டு டோ ஐ டோ பை டோ எக்ஸ் பிளஸ் ஜே டைம்ஸ் டோ பை டோ ஒய் பிளஸ் கே டைம்ஸ் டோ பை டோ இசட். ஓகேங்களா? இப்போ நம்ம அதோட காம்போனன்ட் மட்டும் எழுதியிருக்கோம். அதே மாதிரி ஐ காம்போனன்ட் மட்டும் இங்கே கீழே லிஸ்ட் பண்ணணும். ஃபோர்ஸில் அந்த எக்ஸ் காம்போனன்ட், இந்த ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகேங்களா? இது வந்து எஃப்எக்ஸ், இது வந்து எஃப்ஒய், இது வந்து எஃப்இசட். ஸோ அப்போ எஃப்எக்ஸ் அந்த பார்ட்டை மட்டும் எழுதலாம். ஸோ 2xy பிளஸ் இசட் ஸ்கொயர். இந்த இதில் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர். இந்த இடத்துல வந்து 2xz. சரிங்களா? ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை மட்டும் பார்க்கணும்னா என்ன பண்ணுவோம்? இந்த ரோவையும் காலமையும் எலிமினேட் பண்ணுவோம். எலிமினேட் பண்ணி மீதி இருக்கட்டும். ஸோ டோ பை டோ ஒய் ஆஃப் திஸ் டேர்ம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த டேர்மை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டோ பை டோ ஒய் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ஸோ அப்போ 2xz, இதுல ஒய்யோட டிபெண்டன்ஸே இல்லை. அப்போ டோ பை டோ ஒய் ஆஃப் 2xz என்ன வரும்னா 0. அதே மாதிரி டோ பை டோ இசட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் வந்து இதுல ஐ மீன் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கு. இது வந்து டோ பை டோ இசட், இசட்டோட காம்போனன்ட் இங்க இல்லை. ஸோ அதனால 0 மைனஸ் ஜே ஆஃப் இந்த ரோவை காலமையை எலிமினேட் பண்ணிடுங்க. ஓகே, அந்த காலம் அண்ட் ரோ இது எலிமினேட் பண்றேன். மீதி இருக்க டேர்ம் டோ பை டோ எக்ஸ் ஆஃப் 2xz. ஓகேங்களா? இதுல எக்ஸ் டேர்ம் இருக்கு, அப்ப 2zன்னு வரும். மைனஸ், ஓகேங்களா, இந்த டேர்ம் டோ பை டோ இசட் ஆஃப் திஸ் டேர்ம். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வந்து இசட் காம்போனன்ட் இல்ல. இப்போ செகண்ட் டேர்ம் என்ன வரும்? 2z பிளஸ் k ஆஃப் k கேப். இந்த ரோவை காலம்ல எலிமினேட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 2x மைனஸ் டோ பை டோ y ஆஃப் தி ஹோல் டேர்ம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2x. இப்போ ஃபைனலி நம்மளுக்கு 0. ஸோ டெல் கிராஸ் எஃப் 0ன்னு வந்ததுன்னா என்ன அர்த்தம்? ஃபோர்ஸ் இஸ் கன்சர்வேட்டிவ். ஸோ எஃப் இஸ் கன்சர்வேட்டிவ். இப்போ நம்மளோட என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒர்க் டன் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ 1 to 2 ஃபர்ஸ்ட் போர்ஷன்ல செகண்ட் போர்ஷன் எஃப் டாட் டிஆர். ஓகேங்களா? ஸோ இதில் எஃபோட இது என்னது? ஆக்சுவலாக எஃப்எக்ஸ்ஐ பிளஸ் எஃப்ஒய்ஜே நம்ம இப்படி எழுதலாம். எஃப்இசட் கே. இதே மாதிரி
dr எப்படி எழுதலாம்? dxi plus dx dyj plus dzk. இப்போ நம்ம இது வந்து இந்த இன்டெக்ரல்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா fx dx plus fy dy plus fz dz இந்த மாதிரி கிடைக்குமா? என்ன டாட் ப்ராடக்ட். ஸோ அப்போ இந்த டேர்மையும் நீங்க டாட் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா fx dx மட்டும் வரும், fy dy மட்டும் வரும், fz dz அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்போ fxனா x component of force, fy னா y component of force, fz னா z component of force. ஓகேங்களா? இப்போ அது மட்டும் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபோர்ஸோட எக்ஸ்பிரஷன் எழுதிக்கலாம். 2xy plus z square I plus x square j plus 2xzk இதுதான். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? fx is nothing but இதோட x component மட்டும். So 2xy plus z square dx plus x square dy plus 2xz dz இந்த மாதிரி இருக்குமா? இப்போ நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ இன்டெகிரேட் பண்றதுக்கு இதை நம்ம தனித்தனியா இன்டெகிரேட் பண்ணி சால்வ் பண்றதை விட ஒரு சிம்பிளஸ்ட் மெத்தட் இருக்கு. ஸோ 2xy dx plus z square dx plus x square dy plus 2xz dz. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த டேர்ம்ல இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பாத்தீங்கன்னா 2xy இருக்கு, xy dx. அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா இந்த தேர்ட் டேர்ம்ல பார்த்தோம்னா x square dy. ஸோ இங்க y டேர்ம் வருது and dx இருக்கு, இங்க வந்து x டேர்ம் இருக்கு, dy இருக்கு. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா z டேர்ம் dx, இங்க வந்து x டேர்ம் dz. ஸோ அதனால என்ன பண்றோம்? இதையும் ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுறோம். பொசிஷன் மட்டும் மாத்தி எழுதுறோம். இதை மாத்தி எழுதுறதுனால நம்ம ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஈஸியா சால்வ் ஆயிடும். அதை பார்ப்போம். d square plus 2xz dz. ஓகேங்களா? ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுறோம். இதை எப்படி இப்ப எழுதலாம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணி இதை நான் வந்து d ஆஃப், ஓகேங்களா, d ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், இந்த எக்ஸ் ஸ்கொயர் இங்க இருக்க டேர்ம் y எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதுனா என்ன கிடைக்கும்? இதை டிஃபரன்ஷியேட் பண்ண ஆக்சுவலா d ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் y டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் uv மெத்தட்ல டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஸோ uv மெத்தட்ல பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் dy பிளஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயரை வச்சுட்டு இதை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்றோம். அடுத்து y வச்சுட்டு இதை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஸோ y இன்டூ 2x dx. ஸோ நம்மளுக்கு 2xy dx பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் dy இதே டேர்ம் வந்துருச்சா? அதனால நம்ம இப்படி எழுதுறோம். அதே மாதிரி இங்க இது எப்படி எழுதலாம்? d ஆஃப் z ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதலாமா? இங்க இருக்க டேர்ம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இப்ப அந்த dxல எக்ஸ்ட்ரா டேர்ம் என்ன இருக்கோ அதை எழுதுங்க. அதே மாதிரி இங்க dz இந்த ஃபங்க்ஷனை விட்டுருங்க, அதோட z ஃபங்க்ஷனை விட்டுருங்க, மீதி இருக்க எக்ஸ்ட்ரா டேர்ம் மட்டும் எழுதலாம். ஸோ அதை மட்டும் எழுதிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இதை சால்வ் பண்ண போறோம். டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன் ரெண்டுமே இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்? இதை வந்து ஈஸியா இப்போ ஒரே ஸ்டெப்ல எழுதணும்னா d ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் y பிளஸ் இசட் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதலாம். இப்போ இந்த டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன் நம்மளுக்கு ஆப்வியஸா நம்மளுக்கு கேன்சல் ஆயிடும். ஸோ நம்மளுக்கு ஈஸியா அப்போ லிமிட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணாலே போதும். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் இசட் ஸ்கொயர் எக்ஸ் 1 to 2, அதாவது ஃபர்ஸ்ட் பொசிஷன் டு செகண்ட் பொசிஷன். இப்போ அது என்ன பொசிஷன் நம்ம அப்ளை பண்ணணும்? ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து 0 1 2, அடுத்த பொசிஷன் என்னது 5 2 7. இதுல என்ன பண்ணணும்? இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து எக்ஸ், செகண்ட் வேல்யூ ஒய், தேர்ட் வேல்யூ இசட். அதே மாதிரி எக்ஸ் ஒய் இசட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அப்பர் லிமிட், தென் லோயர் லிமிட். ஓகேங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபைனலாக அப்பர் லிமிட் லோயர் லிமிட்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்? இங்கே 5 இருக்கு, அப்போ 25. ஒய்க்கு பதிலாக 2, இசட் பதிலாக இங்கே 7, அடுத்த எக்ஸுக்கு பதிலாக 5. ஃபர்ஸ்ட் இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு தென் வந்து லோயர் லிமிட்டுக்கு எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ வந்து 1, இசட்டோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வில் பி 295 ஜூல்ஸ். ஓகேங்களா? ஃபைன். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஒரு ரெண்டு மாஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் m2 வந்து 500 grams. நான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லா எழுதல. ஓகேங்களா? has velocities v1 is equal to 10i and v2 is equal to 3i
plus 5j. ஓகேங்களா? prior to collision. prior to collision. ஸோ ரெண்டு மாஸ் இருக்கு. அந்த மாஸ் வந்து ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் M1 M2 இது ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில இருக்கு, இது ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டி இருக்கு. எப்போ prior to collision, ரெண்டு கொலைட் ஆகிறதுக்கு முன்னாடி. collision நடந்ததுக்கு அப்புறம் and after collision they become permanently attached. To each other. ஓகேங்களா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா calculate velocity of center of mass, then final momentum in lab frame. ஏன் lab frame கொடுத்திருக்காங்கன்னு நான் சொல்றேன். final momentum is lab frame. then வந்து initial and final momentum in center of mass frame. initial and final momentum in center of mass frame. then D வந்து what fraction of initial total kinetic energy is associated with motion after collision. அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்மளுக்கு ஒரு இனிஷியல் கைனடிக் எனர்ஜி இருக்குல்ல, ஸோ அந்த கைனடிக் எனர்ஜி ஆஃப்டர் கொலிஷன் எவ்வளோ இனிஷியல் கைனடிக் எனர்ஜி வந்து ஆஃப்டர் கொலிஷனுக்கு நம்மளுக்கு கொலிஷன் நடந்ததுக்கு அப்புறம் அந்த சிஸ்டத்துக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? இனிஷியல் கொலிஷன்ல இனிஷியலா வந்து அதுக்கு ஒரு கைனடிக் எனர்ஜி இருக்கும். ஸோ ஆஃப்டர் தட் கொலிஷன் நடந்ததுக்கு அப்புறம் அந்த இனிஷியல் கைனடிக் எனர்ஜி எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு மாஸ் கொடுத்துருக்காங்க, முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டு மாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா இதுலயே நிறைய ஒன் வேர்டு இருக்கும். ஸோ வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு ஸோ சிம்பிள் ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் நத்திங் பட் நம்மளுக்கு வந்து V தெரியும் இல்லையா, V என்னன்னு தெரியணும். ஸோ நார்மலா நம்மளுக்கு ஆரோட ஃபார்முலா தெரியும், M1 R1 பிளஸ் M2 R2 ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இது ஒரு 2 பாடி சிஸ்டம் பிளஸ் M1 பிளஸ் M2. இப்போ இதே இது நம்ம வெலாசிட்டி வேணும்னா ஆர் டாட்னு எடுப்போமா, ஆர் டாட் இஸ் V. அப்போ இங்க ஒரு டாட் வரும், இங்க ஒரு டாட் வரும். அப்போ இதோட ஃபார்முலா எப்படி மாடிஃபை ஆகும், M1 V1 பிளஸ் M2 V2 டிவைடட் பை M1 பிளஸ் M2. அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்போ நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். மாஸ் 1 கொடுத்துருக்கோம். ஸோ அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 200 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை என்ன பண்ணணும், கிலோகிராமா கன்வெர்ட் பண்ணணும். எப்பவுமே ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ்ல வச்சுக்கோங்க. ஸோ 0.2 வெலாசிட்டி வந்து 10I பிளஸ் இது வந்து நம்ம 500 கிராம்ஸ், அப்போ 0.5 கிலோகிராம் 3I பிளஸ் 5J divided by total mass 0.2 plus 0.5. இதுதான் velocity of center of mass. So 5I plus 25 by 7J. இது எப்படி வரும் அப்படின்னா I term எல்லாம் கிளப் பண்ணுங்க. ஸோ இதை பண்ணீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 2I வரும், இங்கே பிளஸ் 1.5. ஓகேங்களா? ஸோ 1.5I வரும். அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா நம்மளுக்கு 1.7 மாதிரி வரும். ஸோ டிவைடட் பை 0.7. ஸோ இதை ஐ டேர்ம் எல்லாம் தனியாக சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போடணும். அதே மாதிரி ஜே டேர்ம் எல்லாம் நம்ம தனியாக சால்வ் பண்ணிட்டு போடணும். போட்டுட்டு நீங்கள் தென் கீழே எல்லாத்தையும் கிளப் பண்ணி நம்ம கீழே இருக்க டேர்மோட டிவைட் பண்ணோம்னா இந்த ஃபைனல் டேர்ம் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபைன். ஸோ இதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படி ஸ்ப்ளிட் பண்ணதுனால நம்மளுக்கு 3.5 வரும். 3.5 டிவைடட் பை 0.7 வந்து நம்மளுக்கு 5. அதே மாதிரி ஜே டேர்ம். ஓகேங்களா? ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் பார்ட் கண்டுபிடிச்சாச்சு, வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். செகண்ட் பார்ட் கண்டுபிடிக்கணும். செகண்ட் பார்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைனல் மொமெண்டம் இன் லேப் ஃப்ரேம். ஸோ லேப் ஃப்ரேம்ல ஃபைனல் மொமெண்டம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபைனல் மொமெண்டம்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா
ஃபர்ஸ்ட் இனிஷியலா ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் ஒரு வெலாசிட்டியில டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஃபைனலா தே பெர்மனன்ட்லி ஸ்டிக் டுகெதர். ஓகே, ஸ்டிக் டுகெதர்னா என்ன அர்த்தம்? m1 பிளஸ் m2 ரெண்டுமே வந்து சேர்ந்துருச்சு, பக்கத்துல சேர்ந்து, அதுக்கப்புறம் ஒரு ரெண்டுமே சேர்ந்து ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில மூவ் ஆயிட்டு இருக்கு. அதனால m1 பிளஸ் m2 இன்டூ v. இது வந்து ரெண்டும் ஸ்டிக் ஆனதுக்கு அப்புறம் இதோட வெலாசிட்டி எப்படி, மாஸ் எப்படி இருக்கும்னா சென்டர் ஆஃப் மாஸ். அதனால சென்டர் ஆஃப் மாஸ் போடுறப்போ நம்ம வந்து வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அதனால m1 பிளஸ் m2 இன்டூ v. அப்போ என்ன வரும்? 0.7 டைம்ஸ் v, which is nothing but 0.7 into 5i plus 25 by 7j. இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? தென் சி இனிஷியல் அண்ட் ஃபைனல் மொமெண்டம் இன் சென்டர் ஆஃப் மாஸ். இது ஒரு நல்ல ஒன் வேர்டு, நம்மளுக்கு இதுல கூட கேட்கலாம். ஸோ இனிஷியல் மொமெண்டம் என்ன வரும்? ஆக்சுவலா நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், மொமெண்டம் சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரேம்ல நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு அந்த சென்டர் ஆஃப் மாஸ் நம்ம ஆரிஜினா எடுத்திருப்போம். சென்டர் ஆஃப் மாஸ் ஆரிஜின். அப்ப நமக்கு ஆப்வியஸா என்ன இருக்கும்? r is equal to 0ன்னு இருக்கும். r 0 அப்படின்னா வெலாசிட்டி என்ன இருக்கும்? 0 தான். ஓகேங்களா? அப்ப இனிஷியல் மொமெண்டம் என்ன இருக்கும்? இனிஷியல் மொமெண்டம் is 0. ஸோ இனிஷியல் மொமெண்டமே 0 அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரேம்ல ஃபைனல் மொமெண்டம் எப்படி இருக்கும்? ஃபைனல் மொமெண்டம் இஸ் ஆல்சோ 0. ஏன்னா இதுக்கு பேர் என்னது? ஜீரோ மொமெண்டம் ஃப்ரேம். சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரேம் இஸ் ஆல்சோ கால்டு ஜீரோ மொமெண்டம் ஃப்ரேம். அதனால தான் அந்த ப்ரீவியஸ் பார்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லேப் ஃப்ரேமை பொறுத்து ஃபைனல் மொமெண்டம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரேம் எடுத்தோம்னா 0ன்னு ஆயிடும். ஓகேங்களா? இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். தென் what fraction of initial total kinetic energy is associated with motion after collision? ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இனிஷியல் டோட்டல் கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் டோட்டல் கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். ரெண்டுக்கும் என்ன ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்கலாம். இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. ஸோ ஃபார்முலா என்ன வரும்? half m1 v1 ஸ்கொயர் பிளஸ் half m2 v2 ஸ்கொயர். இதுதான் என்னது? இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. ஸோ நம்ம வெலாசிட்டி ஃபர்ஸ்ட் v1ஓட வெலாசிட்டி, v1 என்ன வரும்? ஆக்சுவலா 10i. நம்ம இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? இதோட மேக்னிடியூட் தான் கண்டுபிடிக்க போறோம். ஏன்னா கைனடிக் எனர்ஜி வந்து ஒரு ஸ்கேலார். ஓகேங்களா? அப்ப நம்ம மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். அப்ப மாடுலஸ் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? √10 ஸ்கொயர்னு வருமா? ஓகே, ஸோ அப்ப இது கேன்சல் ஆயிடும், நம்மளுக்கு 10. இதுதான் v. இப்ப v ஸ்கொயர் வேணும்னா என்ன பண்ணுவோம்? half m ஓட வேல்யூ வந்து 0.2, v ஸ்கொயர்னா 10 ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இதோட வேல்யூ என்ன வருது நம்ம கால்குலேட் பண்ணணும். தென் இதே மாதிரி v2 ஸ்கொயர் என்ன வரும்? ஆக்சுவலா v2 இஸ் நத்திங் பட் 3i plus 5j. அப்போ மாடுலஸ் எடுத்தோம்னா √3 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர். ஓகே, இதை நம்ம சால்வ் பண்ணலாம் வேணாம், இதை அப்படியே வச்சுப்போம். ஏன்னா நம்மளுக்கு மறுபடியும் ஹாஃப் m ஓட வேல்யூ வந்து 0.5 இன்டூ v ஸ்கொயர் போடுவோமா? v ஸ்கொயர் போட்டோம்னா என்ன ஆகும்? √3 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். அப்ப இந்த √2 இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்ப நம்மளுக்கு ரிமைனிங் என்ன வரும்? 3 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர் மட்டும் வரும். இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா ஒரு ஆன்சர் வரும். ஓகேங்களா? அப்ப இனிஷியல் கைனடிக் எனர்ஜி என்ன பண்ணணும்? இதையும் ஆட் பண்ற வேல்யூ தான் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. ஓகேங்களா? சோ இதுக்கு சம் x வரும், இதுக்கு வந்து சம் y வேல்யூ வரும். சோ அப்ப இனிஷியல் கைனடிக் எனர்ஜி will be just a minute. So initial kinetic energy will be some 18.5. ஓகேங்களா? ஜூல்ஸ் வரும் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைனல் கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். ஃபைனல் கைனடிக் எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதுக்கப்புறம் வந்து அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஸ்டிக் டுகெதர், ஸோ ஸ்டிக்கா இருக்கும். ஸோ m1 பிளஸ் m2 இன்டூ v ஸ்கொயர். இதுக்கப்புறம் ஸ்டிக்கா இருக்குன்னா சென்டர் ஆஃப் மாஸ் வெலாசிட்டி நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு அப்போ என்ன பண்ணணும்? half m1 பிளஸ் m2. அப்போ வந்து 0.2 பிளஸ் 0.5னா 0.7. இந்த vங்கிறது என்னது? சென்டர் ஆஃப் மாஸ். சார் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? v is equal to என்ன வரும்? 5i plus 25 by 7j. இதுல இருந்து மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? மேக்னிடியூட் கண்டுபிடிச்சா 5 ஸ்கொயர் பிளஸ் 25 by 7 ஸ்கொயர். ஸோ அப்போ v ஸ்கொயர்னு போடுறப்போ நம்மளுக்கு 5 ஸ்கொயர் பிளஸ் 25 by 7 ஸ்கொயர் அவ்வளவுதான் வரும். இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா
13.2 joules வருது. ஓகேங்களா? அப்போ வாட் ஃபிராக்ஷன் அப்படின்னு கிடைக்கிறப்போ TF by TI. ஸோ அப்போ 32.5 13.2 by 18.5. இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு ஃபிராக்ஷன் அப்படின்னு கிடைச்சது. ஓகேங்களா? ஃபைன். ஸோ இது வந்து நம்மளே போட்டுடலாம். ஸோ ஜஸ்ட் கால்குலேட் பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்னும் ஃபியூ ப்ராப்ளம்ஸ், அட்வர்ட் மெஷின், சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர், தென் இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.